இப்போ 3 விமர்சனம் வைக்கிறாங்க என் மேல. என்னன்னா தோனி அதுக்கு முன்னாடி போய் பிச் கண்டிஷன் வந்து ஆடி இருக்காரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல்லுக்கு யாரு வந்து ஹெட்? பிசிசி. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நடக்கிறதுக்கு 3 பேர், பிசிசிஐ, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா, பிசிசி. அப்போ பிச்சு எப்படி செட் பண்ணணும் நமக்கு எப்படி தெரியும்? அதான் ஸ்பின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பத்ரிநாத் சொல்றாரு சீம் பிச்சா இருந்துச்சுன்றார். ஓகேங்களா? அதை ஒன்று வச்சு தான் நான் சொன்னேன், பிச்சை புரிஞ்சிக்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ என்ன மண்ணு ஏதுன்னே தெரியாது போய் ஆடினாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ ஒரு பேன் பேஜில் போடுறாங்க, இவர் சொன்ன ஸ்டாட்டிக்ஸே தப்பு, ஆரன் ஃபிட்ச் விக்டோரியா கேப்டன் கிடையாது அப்படின்னா. ஆமா, இல்லை, அந்த ஃப்ளோவில் சொல்றேன்னா நான் சொன்னதே பெரிய விஷயம். ஆமா, ஆனா பிளேயிங் லெவலில் இருந்தாரு. டேவிட் ஜேக்கப்ஸ் தான் கேப்டன். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன சொல்றாங்க, நீங்க வந்து 132 டிஃபெண்ட் பண்ணல, சேஸ் தான் பண்ணீங்க. ஆப்வியஸா என்ன நடந்திருக்குன்னா, லீஜில் வந்து நாங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கோம் 136. அதே டீம் கூட நாங்க சேஸ் தான் பண்ணிருக்கோம். அப்போ 128 தான் அடிக்க விட்டு சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? பட் இந்த காலத்துல நான் ஏத்துப்பேன். நீ எதன் அடிப்படையில அன்னைக்கு ஆன டீம்லாம் மொக்க டீம் சொல்றேன்? அது எப்படி சொல்லலாம்? அவனும் நியூசிலாந்துல ஐபிஎல் மாதிரி ஒரு லீஜ். இன்னைக்கு ஐபிஎல் ஃபேமஸ், அன்னைக்கும் ஐபிஎல் ஃபேமஸ். பட் அவங்களுக்கு தெரியல, அவன்கிட்ட அந்த ஃபண்ட் இல்லை. பட் அவனும் ஒரு லீச் ஆட்டு தான் வந்திருப்பான். அந்த மாதிரி ஆஸ்திரேலியா டீம் எல்லாமே வந்திருப்பாங்க சார். ஜெயவர்தனே, ரங்காடா ஹெராத்து, திசாரா பெராரா, அஜந்தா, மெண்டிஸ் போவெல்லாம் ஷேவாக்காலே ஆட முடியல. அவெல்லாம் மொக்க பிளான் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது ஒரு டீமா ஸ்ரீலங்கா டீம்? அப்ப எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, நான் வந்து இதை திரும்ப நான் ட்ரால் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆன டீம்லாம் மொக்க டீம் தானே. அன்னைக்கு நீங்க ஏன் கப் அடிக்கலாம் கேட்டேன். ஆர்சிபி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் சார். இதனால தான் சார் பிரச்சனையே இங்க. அக்செப்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ். ப்ரோ இப்படிலாம் நடந்திருக்கா ரியலைஸ் பண்ணி, ஆமா ப்ரோ நடந்துச்சு ப்ரோ, நீங்க இருந்தீங்க, நாம தான் செமிஃபைனல். நான் ஒரு இடத்துல கூட செமிஃபைனல் நான் உங்களுக்கு தோக்கடிச்சுன்னு சொல்றது தெரியுமா? அது ரெயின் அவ்வளோ அடி அடிப்பார். நான் சொல்லாம வாரியஸை விட்டு திரும்ப வாரிசு கிட்ட தான் வருவேன். நீங்க குறுக்க மறுக்க ஓடிட்டு நான் ட்ரால் பண்றேன் எங்க ட்ரால் பண்றேன். அது எப்படி மொக்க டீம் நீ சொல்லுவேன்? சென்னை ஜெயிச்சாவே மொக்க டீமா? இதெல்லாம் தப்பு தானே. ஸோ ஒரு டீம் வர்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். அகைன் என்ன சொல்றாங்க, நீயே அகைன் இப்போ 11ல் வந்து அகைன் மும்பை ஜெயிக்கிறான், அது இந்தியாவில் இருந்தது. 13லேயும் மும்பை தான் ஜெயிக்கிறான், அதுவும் இந்தியாவில் இருந்தது. 12ல் சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிப்போம், எங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? 14ல் அகைன் சென்னை ஜெயிக்கும். அந்த 14ல் ஐபிஎல் ஃபைனலில் கேகேஆரோட தோத்து ரிவெஞ்சும் அவங்க கூட எடுத்திருப்போம் எங்க சாம்பியன்ஸ் லீக்ல. உடனே எம்ஏ ஃபேன்ஸ் வராங்க, நீங்க ஏன் வந்து எங்களை பத்தி பேசுறேன், நான் கூட சிஎல் அடிச்சேன். நான் சொல்றது சவுத் ஆப்பிரிக்கா கதை. இன்னைக்காவது நான் வந்து மும்பை வந்து மட்டமான டீம் சொல்ல போறேன்னா, மட்டமான டீம் வந்து நீ 5 கப் அடிச்சிருப்பியா சார்? இந்த அம்பையர் ஃபிக்ஸிங் இதெல்லாம் நான் கூட சொல்லுவேன், ஃபன்னு, சும்மா இவனை வெறுப்பேற்றலாம்னு சொல்றது தான். அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் வந்து நடக்காது. பார்த்தீங்களா? அவெல்லாம் ஒரு டீம். இப்போ ஒரு ரெண்டுல சிஎஸ்கே ஃபைனல் தோத்துச்சு, நான் என்ன பண்ண முடியும்? என் மனசு தேர்த்தனா ஃபிக்ஸிங்கடா சொல்லி தான் ஆகணும். சும்மா அந்த டைமிங் சொல்றது. பட் எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் தெரியும் அதெல்லாம் சும்மா கதை. மும்பைடா அம்பானிடா பணமே கொடுத்தாலும் பிசிசி எல்லாம் அதெல்லாம் எடுப்படாது. ரியல் கிரிக்கெட் தான் எடுப்படும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சும்மா கதை. ஸோ அடிச்சது அப்படிதான். இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஒரு அது ஒன்று பேசி நான் ட்ரெண்ட் ஆகுன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல.